இன்றைக்கு ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கு போன்ற சுப நாட்களுக்கு பண்ணக்கூடியது காப்பரிசி. இந்த காப்பரிசி அப்படிங்கிறது சீமந்தம், புண்ணியாவச்சனம், வளகாப்பு இப்படிப்பட்ட சுபதினங்களுக்கும் நம்ம பண்ணி எல்லாருக்கும் பாக்கெட்டில் போட்டு கொடுத்து அனுப்புவோம். ஒன்று சாக்லேட்டு ஒரு பாக்கெட்டு காப்பரிசி போட்டு கொடுக்கறது வழக்கம். இது எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா, 2 கப் பச்சரிசியை நல்லா ஊற வச்சு நல்லா அலசி நல்லா ஊற வச்சு நல்லா ஊறணும். அரிசி 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் வடியை போட்டு அதை நேலோட்டமாக நல்லா உலர்த்திடணும். அந்த அரிசியில் ஈரமே இருக்கக்கூடாது. ஆனால் நல்லா வளர்ந்துடணும் அரிசி. அது ஒரு அரிசி எடுத்து நம்ம கையால் அப்படி நெக்கி பார்த்தோன்னா உடையணும் மாவு மாதிரியா. அந்த மாதிரி நல்லா வளர்ந்துடணும். வளர்ந்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரே ஒரு சுற்றி அதை எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கைப்பிடி உடைச்ச கடலை, ஒரு கைப்பிடி தேங்காய் பொடி பொடியாக துண்டாக நறுக்கின தேங்காய். அந்த தேங்காயை என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்பூன் நெய்யில் நல்லா சுருளை வதக்கி வச்சுக்கணும். ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு, அதையும் நெய்யில் போட்டு நல்லா சவக்க வறுத்து வச்சுக்கணும். ஒரு 7-10 ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். வெல்லம் நம்ம இப்போது 2 கப்பு அரிசி போட்டோம் அப்படின்னா 1 கப்பு 1.25 கப்பு வெல்லம் போடும். அந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி வடிகட்டி அதை முத்து முத்தாக வரக்கூடிய அளவு பாகா வச்சுட்டா போடும். ரொம்ப அதிகமாக பாகா படிச்சுட்டாக்கா அரிசியெலாம் இறுக்கி போடும். அதனால் பாகே இல்லாத தண்ணியாக இருந்தாலும் அது நல்லாவே இருக்காது. அதனால் அது முத்தாக முழுக்குன்னு மேலே எம்பின்ட்டு வரும். அந்த மாதிரி வர சமயத்தில் அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இந்த அரிசி குருணியை ஒரு பாத்திரத்தில் போட்டு இதில் உடச்ச கடலை, வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, வறுத்து வச்ச தேங்காய் பொடி பொடியாக திருத்தி வதக்கி வச்சுருக்கோமே அது, உடச்ச கடலை, ஒரு கைப்பிடி எள்ளையை நல்லா வறுத்து அதையும் இதில் போட்டுக்கணும். போட்டு ஏலக்காய் போட்டு அந்த வெள்ளைப்பாக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெள்ளைப்பாக இதில் குத்தி நல்லா கலரிண்டே வரணும். நல்லா கலரிண்டே வந்தாக்கா இது நல்லா அழகாக காப்பரிசி ரொம்ப சூப்பராக இருக்கும். கடவுளுக்கு பெருமாளுக்கு நம்ம சுவாமி சன்னதியில் வச்சு நல்லா சேவிச்சுட்டு நல்லா வணங்கிட்டு அப்புறம் வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்து மகிழ்ச்சியாக இருக்கலாம். இந்த காப்பரிசி சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். 10 நாள் ஆனாலும் கூட இது கெட்டு போகாது. ரொம்ப நல்லா இருக்கும். இது பண்ணி நம்ம இந்த ஆடிப்பெருக்கை கொண்டாடலாமா? இந்த பதிவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. நன்றி.